ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு டயட் ஆம்லெட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் இலையாக எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே பெப்பர் சால்ட் 2 எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சில்லி பவுடர். இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ ஒரு டயட் ஆம்லெட் பண்ண போகிறோம். ஓட்ஸ் இருக்குல்ல, இதை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ இந்த ஓட்ஸை இங்கே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் தண்ணியில் போட்டோடனே நல்லா ஊறிடும். ஸோ அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ண மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ரொம்ப அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் நல்லா இதுவானாலே போதும். இது தோசைக்கல்லில் வேகிற அளவுக்கு வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம் இந்த ஓட்ஸை. முடிஞ்சால் வேணால் ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் ஓட்ஸை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓட்ஸை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதில் நம்ம முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஓட்ஸை வச்சுட்டு பீட் பண்ணுங்கள், அப்போ தான் அதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ முட்டையை நல்லா அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல இது நல்லா எக்கோடு சேர்ந்தே நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஓட்ஸோடு சேரும்போது நமக்கு அந்தளவுக்கு காரம் இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இந்த லீஃபை கழுவி வச்சுருக்கேன். ஸோ இந்த லீஃபையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஃபை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நம்ம பெப்பர் அண்ட் சால்ட்டை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு பெப்பரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பெப்பரும் இதுலேயும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி இது. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம இதை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு தவாவை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் போடுறீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்காமல் போடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தவாவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அப்புறமா போட்டுக்கோங்க. தவா நல்லா சூடு வந்த உடனே நம்ம அதை ஒரு ஆம்லேட்டாக போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். மார்னிங்ஸில் நீங்கள் வெறும் ஓட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுக்கிங்கலாம் போயிட்டு வந்தோன்னா இது மாதிரி ஒரு ஃபில்லிங் ஆம்லேட் சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஊற்றிட்டேன், தோசைக்கல்லில் நல்லா வேகட்டும் அது. ஸோ இதை இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓட்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஹெல்த்தி ஆம்லெட் ரெடி. இந்த டயட் ஆம்லெட் எனக்கு யார் கற்றுக் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவங்க எனக்கு இந்த டயட் ஆம்லெட்டை பற்றி ஒரு நாள் போட்டு கொடுத்து சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. மார்னிங்கில் நம்ம நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடணும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுனால தான் இந்த டயட் ஆம்லெட்டை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஓட்ஸ் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பசியே வராது. மேக்ஸிமம் அது நம்ம மார்னிங்கில் சாப்பிட்டுட்டோம்னா ஃபில்லிங்காகவே தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஓட்ஸ் ஆம்லெட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு நல்ல ரெசிபியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், டயட் ஆம்லெட். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, வாக்கிங்லாம் ஸ்ட்ரிக்டாக போகிறீங்க, உங்கள் ஹெல்த்தை ரொம்ப கான்ஷியஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான டயட் ஆம்லெட்டை டெய்லி வீட்டில் போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. டின்னருக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் இல்லை நல்ல ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.